அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு வரும் 22ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் அயோத்தி நகர் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? நந்தா, அயோத்தி நகரமே தற்பொழுது விழா கோலம் பூண்டுள்ளது. 22ஆம் தேதி ராமர் கோவிலுடைய குடமுழுக்கானது நடைபெற உள்ள நிலையில் இந்த நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இங்கு ராமரை தரிசிப்பதற்கான பல்வேறு பக்தர்களும் இங்கு வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நடைபயணம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஊரக பகுதிகளிலிருந்தும் இவர்கள் இந்த பகுதிக்கு வந்து 22ஆம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்வில் பங்கேற்பதற்காக அவர்கள் இங்கு வந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக தற்பொழுது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநில காவல்துறை மட்டுமல்லாமல் மத்திய பாதுகாப்பு படையும் மத்திய உள்துறை அமைச்சகமும் செய்திருக்கிறது. இந்த அயோத்தியா மாவட்டம் முழுவதுமே, அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து அயோத்தியாவிற்கு வரும் அந்த சாலைகள் முழுவதுமே ஒரு கிரீன் காரிடாராக மாற்றம் செய்யப்பட்டு அந்த டிராபிக்குகள் வந்து போக்குவரத்தில் கடுமையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த முறை சிறப்பாக என்எஸ்ஜி மற்றும் எஸ்பிஜி ஆகிய 2 சிறப்பு பாதுகாப்பு படையினரையும் தற்பொழுது இந்த அயோத்தியாவில் அடுத்த ஒரு வார காலத்திற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக ஒரு வழங்கப்பட்ட அறிவுறுத்தின் அடிப்படையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அயோத்தியாவினுடைய மாவட்டம் முழுவதுமே சுமார் 10,000க்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு AI தொழில்நுட்ப உதவியுடன் அந்த கேமராக்கள் மூலமாக எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் தடுக்கும் வகையிலான ஒரு ஏற்பாட்டை உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய காவல்துறையானது செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அயோத்தியாவில் ஓடும் சரையூ நதிக்கரையில் NDRF, SDRF மற்றும் உள்ளூர் படகோட்டைகளுடைய உதவி அடிப்படையில் அவர்களுடைய அந்த பாதுகாப்பு பணியையும் பலமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். காரணம் என்றால் லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இந்த ஊரிற்கு குறிப்பாக 22ஆம் தேதி நடைபெறவுள்ள அந்த பிரதிஷ்டைக்கு வரக்கூடும் என்பது எதிர்பார்ப்பு இருப்பதன் காரணமாக அதற்கான பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையும் மத்திய உள்துறை அமைச்சகமும் செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குருகிராமை சார்ந்த ஸ்டாக்கியோ என்ற ஒரு தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் உதவியுடன் AI தொழில்நுட்பம் கொண்டு இந்த சிசிடிவி கேமராக்களை இயக்கும் ஒரு பணியையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். நிகழ் நேரத்தில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களையும் தவிர்க்கும் வகையிலான ஒரு 400 செட்டப்களை அந்த நிறுவனமானது அமைத்து வைத்துள்ளது என்ற ஒரு தகவலையும் UP மாநில காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அன்று 22ஆம் தேதி நடைபெறும் நிகழ்வின் பொழுது அந்த VVIP இன்வைட்டிகளை பாதுகாப்பிற்காக சிறப்பு SPG பிரிவை சார்ந்த சுமார் 57 காவல்துறை அதிகாரிகள் அதில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநில அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த ஒரு நிகழ்ச்சிகள் நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் என்பதை பொறுத்த அளவில் லதா மங்கேஷ்கர் சவுக் என அழைக்கப்படும் ஒரு பிரபலமான ஒரு இடமாகத்தான் இந்த அயோத்தியில் பார்க்கப்படுகிறது. பக்தர்கள், இந்த பகுதிக்கு வரும் பக்தர்கள் முழுவதுமே இந்த பகுதியில் பஜனைகளை பாடியும் அருகில் இருக்கும் கோவில்களுக்கு சென்றும் வழிபட்டும் தங்களுடைய அந்த மகிழ்ச்சிகளை அவர்கள் கொண்டாடி வருவதை நம்மால் இந்த காட்சிகளும் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. நந்தா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.